விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடத்துல பள்ளியாகட்டும், கல்லூரியாகட்டும், வேலை செய்யக்கூடிய அலுவலகமாகட்டும், அங்க அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்யப்படணும். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நீதி வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு உயரிய நோக்கத்தோட இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டு இருக்கும் போது ஒரு போராட்டத்தை வடிவமைத்து அந்த போராட்ட களத்தை கொண்டு போய் பொதுமக்களிடம், வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அதிமுக செய்யும் போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தற்குறிகள், அயோக்கிய பயல்கள் எப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க, ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் பேருந்து நிறுத்தத்துல பஸ் ஏறதற்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவிகள்கிட்ட போயிட்டு கையில ஒரு பேனரை கொடுக்குறாங்க, சின்ன சின்ன போஸ்டரை கொடுத்து, நாங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த போஸ்டரை கொடுத்து அந்த மாணவிகளை பிடிக்க வச்சு அதை போட்டோ எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல பரவி விட்டு இந்த திமுகவினுடைய ஐடி விங் அயோக்கிய பயல்கள் ஒரு தவறான, ஒரு அப்பட்டமான, ஒரு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதனுடைய முழு விவரம் என்னன்னாக்க, அந்த ஈரோடு மாவட்டம், ஈரோடு வடக்கு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் நல்லசிவம், அந்த ஊர் தலைவர் செந்தில்குமார், இவங்களாம் திமுகவை சார்ந்தவங்க. திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர் நல்லசிவம், அந்த ஊர் தலைவர் செந்தில்குமார், இவங்களுடைய பிளான் படி தான் அந்த விஷயம் நடக்குது. மாணவிகள் கல்லூரி முடிஞ்சு அந்த நிழல் கூடையில பேருந்துல ஏறதுக்காக நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவங்க பிளான் படி, அதாவது இந்த மாவட்ட செயலாளர், அந்த ஊர் தலைவர் செந்தில்குமார், இவங்களோட பிளான் படி கையில ஒரு போஸ்டரை கொடுத்து, இந்த போஸ்டரை புடிங்கமா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைகளுக்கு தெரியும் இது பாதுகாப்பான மாநிலமாக இப்பொழுது இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிடுச்சு. பெண்கள் பல இடங்களில் கற்பழிக்கப்படுறாங்க. தினந்தோறும் பள்ளி கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள்ல பாலியல் தொல்லைக்கு பெண்கள் ஆளாக்கப்படுறாங்க. இங்க சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறது. இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே சிறப்பு குழு அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க தவறு நடந்திருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரத்துல தவறு நடந்திருக்கு. நாங்க சொல்லல, உயர்நீதிமன்றம் சொல்லி சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்கிறது. அரசை கண்டித்திருக்கிறது. எஃப்ஐஆர் வெளியான விதத்தில் காவல்துறையை கண்டித்திருக்கிறது. உயர்நீதிமன்றமே சொல்லி இருக்கும் பொழுது நாங்கள் என்னமோ தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்ற மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக அயோக்கிய பயலுக இப்படி ஒரு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த போஸ்டரை பிடிச்சு நின்று அந்த பெண் பிள்ளைகளுக்கே தெரியும் அவ்வளவு கேவலமாக இருக்கும் இந்த செயல் சொல்லிட்டு. அந்த பெண் பிள்ளைகளை யாரும் ஒரு போராட்ட குணத்தோட முகம் அவர்கள்ட்ட கிடையாது. அந்த போஸ்ட், அந்த போட்டோ நீங்களே ஜூம் பண்ணி பாருங்க. ஏதோ கடமைக்கு ஐயோ கொடுத்துட்டானே என்ற பேர்ல ஒரு கேலியும் கிண்டலும் கலந்த சிரிப்போட தான் அந்த பெண் பிள்ளைகள் அந்த போட்டோவுக்கு நிக்கிறாங்க. சில பேர் தங்களுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு தெரியும் இது அப்பட்டமான கீழ்த்தரமான செயல் சொல்லிட்டு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படி ஒரு கீழ்த்தரமான செயல்களை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி இருந்தது அந்த ஊர் தலைவர் செந்தில்குமார், அந்த மாவட்ட செயலாளர் நல்லசிவம் மட்டும் கிடையாது, டிஎம்கே ஐடி விங், இவனுங்கள்ட்ட தான் அந்த போட்டோ முதல்ல போகுது. எப்படி இந்த ஊர் தலைவரும் நல்லசிவம் இவங்க பிளான் படி எடுத்த அந்த போட்டோ அந்த மாணவி கையில நாங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம்ன்ற போஸ்டர் பொருந்தி அந்த போட்டோவை எடுத்து டிஎம்கே ஐடி விங்க்கு அனுப்புறாங்க. டிஎம்கே ஐடி விங் அதை முதல்ல பதிவிடுது. அது பதிவிட்ட 5 நிமிஷத்துல சன் நியூஸ்காரன் அதை பதிவிடுறான் ட்விட்டர்ல. சன் நியூஸ்காரன் பதிவிட்ட 4 நிமிஷத்துல நியூஸ் 7 பதிவிடுறான். இந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாத்தீங்களா? டிஎம்கே ஐடி விங்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஒரு நியூஸ்காரன் எடுத்து அவன் முதல்ல போட்டான் அப்படின்னாக்க, சரிங்க ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் தூக்கி நின்னாங்க, அதை மீடியாக்காரன் எடுத்து போட்டான்னு சொல்லலாம். ஆனா இதை முதல்ல போஸ்ட் பண்றது யாருனாக்க டிஎம்கே ஐடி விங். நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன், அந்த டைமிங்ல நீங்களே பாத்துங்க. டிஎம்கே ஐடி விங் போட்ட 5 நிமிஷத்துல சன் நியூஸ்காரன் போடுறான். சன் நியூஸ்காரன் போட்ட 4 நிமிஷத்துல நியூஸ் 7 காரன் போடுறான். இவங்களோட பிளான் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊர் தலைவரும் அந்த மாவட்ட செயலாளரும் அந்த பிளான் பண்ணி அந்த போட்டோ எடுக்கிறாங்க. அதை டிஎம்கே ஐடி விங்க்கு அனுப்புறாங்க. டிஎம்கே ஐடி விங் போஸ்ட் பண்ணுது. டிஎம்கே ஐடி விங் போஸ்ட் பண்ண 5 நிமிஷத்துல சன் நியூஸ்காரன் போடுறான். சன் நியூஸ்காரன் போட்ட 4 நிமிஷத்துல நியூஸ் 7 காரன் போடுறான். இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப இது திட்டமிட்டு இவனுக்கு நடத்தக்கூடிய நாடகம், இந்த திமுக அயோக்கிய பலக நடத்துகின்ற நாடகம். இதை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரத்த நாட்டுல கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண், அதுல பிரவீன் என்ற ஒரு பையன், அவன் ஏற்கனவே கஞ்சா வழக்குல கைது செய்யப்பட்ட பையன். இந்த ஞானசேகரன் யாரு? இப்ப அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரத்தில் அந்த ஞானசேகரன் யாரு? திமுகவினுடைய பல அமைச்சர்களோடு அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. அப்ப இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. இங்க கள்ளசாராயம் சாவு நடக்குது. அண்ணா நகர்ல சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஐநாவரம் அந்த பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார். சிந்தாதிரிப்பேட்டையில போயிட்டு அவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா நகர் சிறுமி வழக்க சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கிறது. அப்ப இவ்வளவு அலங்கோல ஆட்சி இங்க நடக்கும் போது, இவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் அதிகரித்திருக்கும் போது
இங்க எதுவுமே நடக்கல, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ற ஒரு போலி பிம்பத்தை நீங்க ஏன் கட்டமைக்கிறீங்க? நாங்க ஒண்ணும் இங்க வந்து அப்படியே பெண்களுக்கு வந்து அப்படியே அநீதி அப்படியே அக்கிரமம் நடக்குதுன்னு அப்படியே தாம்தும்னு குதிக்கல. ஆனால் அதிகரித்திருக்கிறது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது, போதை மருந்து கலாச்சாரங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்ப இதை களைய வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். சரிங்க, இங்கதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கல்ல, ஏங்க இன்னைய வரைக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு வார்த்தை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக ஒரு வார்த்தை பதிவு போடல, ஒரு அறிக்கை கூட விடல? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாங்கள் நீதி வாங்கி தரோங்கன்னு ஏங்க அவங்க வாயிலிருந்து வரல? இங்க எதுவுமே நடக்காத மாதிரி, எந்த போராட்டமும் நடக்காத மாதிரி, அப்படியே இவங்க கண்டும் காணாத மாதிரி இருக்காங்களாமா முதல்வர்கள். எப்படி இப்படி ஒரு போராட்டமே நடக்கல, இங்க எதுவுமே நடக்கல, சுபிக்ஷமா வாழறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு கண்டும் காணாமல் இருக்கிறாங்களாமா. ஆனா எங்களுக்கு தெரியும் கள நிலவரம், இங்க மிகப்பெரிய கொந்தளிப்புல மக்கள் இருக்கிறாங்க, இந்த கொந்தளிப்பு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க வெளியில காட்டிக்கலையாமா, காட்டிக்காம அப்படியே தைரியமா நிக்கிறாங்களாமா. ஆனா ஒவ்வொரு நிமிடமும் இங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், இங்க மக்களுடைய கருத்துக்களை உளவுத்துறை கொண்டு போய் முதல்வர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கு. அப்போ தமிழக முதல்வரே துணை முதல்வரே, உங்களுடைய நடிப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியும், நிச்சயம் நீங்கள் விழுந்து போவீர்கள். இந்த பொதுமக்கள் போராட்டம் வெகு மக்கள் போராட்டமாக விரைவில் மாறி இங்க உங்களுடைய ஆட்சி 2026 அகற்றப்படும். இந்த நாடகம் போடுறது, இந்த டிராமா போடுறதெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஒரு 4 பிள்ளைங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஏற போற பிள்ளைங்களை பிடிச்சி போட்டோ எடுத்து அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமா அதை கொடுத்து போட்டோ எடுத்து அந்த பெண் பிள்ளைகளை வந்து இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல முன்னாடி நின்று அந்த போட்டோவை பிடிக்க சொல்லுங்க பாப்போம். பிடிப்பாங்களா? அங்கேயே அவர்கள் பிடிக்கல, அவர்கள் வலுக்கட்டாயமா நிக்க வச்சு போட்டோ எடுத்து நீங்க அனுப்பி விட்டுருக்கீங்க. அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான செயலை இந்த திமுக அயோக்கிய பயலுக பண்றாங்கன்னு இந்த தமிழக மக்கள் பார்த்துக்குங்க. இவனுங்க இப்படிதான் இந்த ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் மடைமாற்றம் செய்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழக மக்கள். அப்போ யாருக்காக நேத்து நடந்த போராட்டத்துல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கைதாகி சிறைக்கு போனாங்க? எதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க? எதற்காக காவல்துறையினர் அவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க? இந்த பெண் பிள்ளைகள், தமிழக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும், இவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், பாதிக்கப்பட்டால் உரிய நீதி வழங்கப்படணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படணும் தான் அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அப்ப இந்த திமுகவினுடைய இரட்டை வடம் எவ்வளவு கேவலமாக இவர்கள் நடிக்கிறார்கள், எவ்வளவு கேவலமான மலிவான விளம்பரத்தை தேடுகிறார்கள் என்பதை இந்த தமிழக மக்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.